அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம் என்ற உறுதிமொழியுடன் எனது உரையை நான் தொடங்குகிறேன். நம் வாழ்வில் நம் இன்ப துன்பங்களை பங்கிக் கொள்வது நம் உறவுகள். உறவுகள் நம் ரத்தத்தோடு தொடர்புடையவர்கள். நான் ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? வீட்டில் ஒரு கல்யாணம் என்றால் தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன், அண்ணி, மச்சி, அக்கா, தங்கச்சி, கொழுந்தியா, கொழுந்தான் என்றும் அத்தனை உறவுகளும் கூடி பழைய கதைகளை பேசி விளையாடி மகிழ்வோம். அத்தனை மகிழ்ச்சியான தருணம் கட்டாயமாக உறவுகள் மட்டும்தாங்க தர முடியும். உறவுகள் இருந்தால் நம் சிறகுகள் கொண்டு பறக்க முடியும். சிறகுகள் இருந்தால் நம் உயர உயர பறந்து கொண்டே இருக்கலாம். நண்பர்கள் இருக்காங்க, அந்த நேரத்துக்கு வருவாங்க, போயிருவாங்க. உறவுகள் அப்படி இல்லையே. சினிமா படங்களே எடுத்துக்கோங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்கள்ல மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிக்கும். மனிதன் பிறக்கும் போது சரி, இறக்கும் போது சரி, உறவுகள் தாங்க வலிய உணரும். உறவுகளே இல்லாம இருக்கிற அத்தனை பேரும் தான் நண்பர்களை தேடிக்கிறாங்க. உறவுகள்ல நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழன் பாகுபாடே இல்லை. எனவே இதுதான் ரத்த பாசம். தலைமுறைக்கும் வரலாறுக்கும் ரொம்ப முக்கியங்க. அது நம்ம உறவுகளை மட்டும்தாங்க நினைவு கூற முடியும். உறவுகளே இல்லாம நம்மளால, என்னால, உங்களால கூட இருக்க முடியாது. வீட்டில் தொடங்கும் கொண்டாட்டம், பிறந்த நாள், மொட்டை அடித்தல், காதணி விழா, திருமணம், பெயர் சூட்டுதல், கெடா விருந்து, கிரக பிரவேசம், இது எல்லாத்துலயுமே உறவுகள் இருந்தாதாங்க நல்லா இருக்கும். நடுறவர்களை ஆகவே உறவுகள் என்பது உன்னதங்கள் என்னும் போற்றும். உறவுகள் இல்லாட்டி மனிதனுக்கு ஏக்கம் ஏற்படும். எனவே நம் வாழ்வு நம் இன்ப துன்பங்களை பங்கிக் கொள்வது நம் உறவுகள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.